தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாதம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் 28:8 வாசிப்போம். கர்த்தர் அவர்களுடைய பெலன், கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர், அரணான அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலமானவர்னா எல்லா பாதுகாப்பும் அவர் தான். ஆமென். நம்ம ஒருவேளை விசுவாசியா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு தேவன் எப்படி இருக்கிறார்னு சொன்னா அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல நீங்க ஒரு வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல போட்டிருக்க, வாசிங்க. கர்த்தர் என் பெலனும், கர்த்தர் என் பெலனும் என் கோட்டையுமாயிருக்கிறார், என் கோட்டையுமாயிருக்கிறார். என் இதயம் அவரை நம்பி இருந்தது, என் இருதயம் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்து பதில் கொடுத்தார். ஆகவே சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை என் துதிப்பேன். பாட்டினால் அவரை துதிப்பேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சொல்றார், நம்பி இருந்தது, ஆகவே சகாயம் கிடைத்தது. ஆகவேதான் அவர் ஒரு ஆண்டவரை குறித்த ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் 8ஆம் வசனத்துல. கர்த்தர் அவர்களுடைய பலன். சொந்த பலத்தில் நம்ம எதையுமே சாதிக்க முடியாதுதான், ஆனா தேவ பலத்தில் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அவரிடத்து கேட்கணும், அவரை நம்பணும், அவர்கிட்ட சகாயம் பெறணும், அதோட மறந்துடக்கூடாது. அவரை துதிக்கணும், பாட்டினால துதிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இரவு பகலா இருதயத்திலிருந்து துதி அவரை நோக்கி போயிட்டே இருக்கணும். நன்மையை வாங்கிட்டு மூட்டையை கட்டிட்டு அப்படியே பேசாம உட்காந்துட்டு அடுத்த நன்மைக்கு ஜெபிச்சிட்டு இருக்க கூடாது, துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அனுபவத்துல வந்து தாவீது சொல்றாரு, கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர், அரணான அடைக்கலமானவர், மிகவும் பாதுகாப்பு. உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் தொட முடியாது, அந்தகாரங்கள் தொட முடியாது, துஷ்ட மனிதர்கள் தொட முடியாது, தேவ திட்டத்துக்கு எதிராக உங்களை ஒன்றும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடைய அழைப்பும் அபிஷேகம் உங்கள் மேல இருக்கிறபடினாலே. ஓ ரபா ரபா ஷகபராதியால ரபா. கர்த்தரே உங்களுக்கு பெலன், கர்த்தரே உங்களை வழிநடத்துவார், கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சம், கர்த்தரே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பார். இந்த காலை வேளை இந்த வார்த்தைகளை நாளை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளில் ஒரு சிலராய் நாங்கள் கூடி ஜெபிச்சாலும் ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறபடினாலே எங்கள் நம்பிக்கை வீண் போக நீர் விடவே மாட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை தேடின ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், சமுதாயத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நிர்மைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.